பிஸ்மில்லா. இது நான் கொடியேற்றத்துக்காக ஊர்வலம் போயிட்டுருக்குது. இடம் நாகப்பட்டினம். இந்த குரூப்பில் சுமார் ஒரு 4வது 5வது இடத்துல கூத்தாண்டூர் சார்பாக போயிட்டு, கூத்தாண்டூர் தனிப்பட்ட நபர்கள் ஏற்படுத்துகிறாங்க. அதுவும் ஓடிக்கிட்டு இருக்குது. ஒன்று மியூசிக்கு பாட்டை போட்டு விட்டு ஓடிட்டு இருக்குது. தனிப்பட்ட ஆட்கள் தனிப்பட்ட முறையில் எடுக்கிறாங்க. ஃபுல்லாக போலீஸ் பாதுகாப்போட போயிட்டு இருக்குது. இடம் நாகப்பட்டினம் பஸ் ஸ்டாண்டை தாண்டி இடம் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அந்த இடத்துக்கு பேர் நின்று பார்த்துட்டு இருக்கேன். பாக்கி இதெல்லாம் நிறைய எத்தனை ஊரில் வருதுன்னு சொன்னேன். எல்லாம் கூட்டமெல்லாம் கூட்டிக்கிட்டு நைட்டு 8 மணிக்கு நாகூருக்கு வரும். நாகூர் இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் நாகூர் வருதுன்னு நினைக்கிறேன். 5 கிலோமீட்டர் 3.5 கிலோமீட்டர் தெரியல கரெக்டாக. இது பின்னாடி நடந்த மக்கள் வராங்க. அதான் ஒரு ஆச்சரியமாக இருக்கும். எந்த ஒரு கிடையாது. இன்னொன்று அவங்க ஊரை போடுவாங்க. நிறையா சாப்பாடு நாலு நண்பர்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இதில் போட்டிருக்காங்க 469ஆம் ஆண்டு நாகூர் கொண்டு முகமது முஸ்தாக் பார்த்துட்டு 46ஆம் ஆண்டு நாகூர் கந்தூரி விழா. 35ஆம் ஆண்டு யாருக்காவது முராது ஹாசில் ஏமே. இது கூத்தாநல்லூர் சார்பாக வருது. கூத்தாநல்லூர் ஜமாத்தாக இது அன்சாரி, அடுத்து இஸ்மி போயிட்டு இருக்காங்க தான். நானா இந்த வயசுலேயே பாடிட்டு இருக்காரு. நானா நல்லா ஆயுஷா அவருக்கு நீடிச்சு கொடுக்கணும், நல்லா வாழணும்னு துவா செய்வோம். இது அடுத்து நிறைய வந்துட்டு பின்னாடி எல்லாம் பாட்டாக வந்துட்டு இருக்காங்க. இது தொடர் ஐயா ஓகே நம்ம பிள்ளைங்க வண்டியில் வருது. ஓகே தொடர் கடைசியில் நான் நாகூரில் போய் காட்டுறேன். நாகூரில் தொடர்பு காட்டுறேன். தொடர் ஃபுல்லாக நம்ம ஐயா நண்பர் போகிறாப்புல, ஐயா போகிறாப்புல. வணக்கம் சலாம் முஸ்தாக், நல்லா இருக்கா? ஓகே சந்தோஷம். இது நாகப்பட்டினத்தில் ஒரு லைவ் போட்டேன். அடுத்து நாகூரில் போய் தொடர் போடுறேன் இன்ஷா அல்லாஹ். வாழ்த்துக்கள். பார்த்தமைக்கு நன்றி. இது இடத்துலேருந்து எப்படி டேன் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்து நாகூரை நோக்கி போகிறேன். நாகூர் பீச்சில் நைட்டுக்கு ரிட்டர்ன் ஆகும்.